வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக பெரம்பலூரில் 9 சென்டிமீட்டரும், புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் 8 சென்டிமீட்டரும், கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு, மதுரை மீட்டுப்பட்டி, சிவகங்கை காரைக்குடி, பயணியர் விடுதி, சேலம் ஏற்காடு, டேனிஷ்பேட்டை, சிவகங்கை திருப்பத்தூர் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவாரூர் மன்னார்குடி, தருமபுரி ஒட்டன்சத்திரம், மதுரை உசிலம்பட்டி, மதுரை சாத்தியார், பெரம்பலூர் புதுவேட்டக்குடி தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சேலம் கரியகோவில் அணை, திருவண்ணாமலை ஜமுனா மரத்தூர், புதுக்கோட்டை குடுமியான் மலை, பெரம்பலூர் வேப்பந்தட்டை, பெரம்பலூர் தழுதலை, மதுரை கொப்பனம்பட்டி, சேலம் ஆனைமடுவு அணை, சிவகங்கை இளையாங்குடி, ராமநாதபுரம் RS மங்கலம், பெரம்பலூர் அகரம் சீகூர், மதுரை ஆண்டிப்பட்டி, அரியலூர் செந்துறை, கன்னியாகுமரி சுருளக்கோடு, சோலையார், சேலம் ஏற்காடு, புதுக்கோட்டை பொன்னமராவதி, கோயம்புத்தூர் சோலையார் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி பேச்சிப்பாறை, புதுக்கோட்டை மலையூர், கன்னியாகுமரி சிற்றாறு 1, மதுரை பெரியப்பட்டி, ராமநாதபுரம் முதுகுளத்தூர், புதுக்கோட்டை காரையூர், அறந்தாங்கி, திருச்சிராப்பள்ளி கோவில்பட்டி, கன்னியாகுமரி பேச்சிப்பாறை, புதுக்கோட்டை இலுப்பூர், மதுரை வாடிப்பட்டி, சிவகங்கை சேதுபாஸ்கரா அக்ரி கல்லூரி, கரூர், நாகப்பட்டினம் வேதாரண்யம், கன்னியாகுமரி பாலமூர், பெரம்பலூர் லப்பைக்குடி காடு, கன்னியாகுமரி சிவலோகம், பெரம்பலூர் கிருஷ்ணாபுரம், புதுக்கோட்டை விராலிமலை, கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை, புதுக்கோட்டை கிளாநிலை, திருச்சிராப்பள்ளி மணப்பாறை, கோயம்புத்தூர் சின்னக்கல்லார், கன்னியாகுமரி புத்தன் அணை, மயிலாடுதுறை மணல்மேடு தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் பரமக்குடி, மதுரை சோழவந்தான், மதுரை, நாகப்பட்டினம் வேதாரண்யம், கரூர் பரமத்தி, தருமபுரி மாரண்டஹள்ளி, கன்னியாகுமரி திற்பரப்பு, சேலம் தலைவாசல், தருமபுரி தாலுகா அலுவலகம், திருப்பத்தூர், புதுக்கோட்டை உடையாளிப்பட்டி, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி அடையாமடை, திருவள்ளூர் திருத்தணி, திருப்பத்தூர், கன்னியாகுமரி ஆனைப்பாளையம், புதுக்கோட்டை அன்னவாசல், அரியலூர் சுத்தமல்லி அணை, சேலம் வீரகனூர், சிவகங்கை, புதுக்கோட்டை பெருங்கல்லூர், மதுரை கல்லந்திரி, கோயம்புத்தூர் வால்பாறை PTO, கன்னியாகுமரி குழித்துறை, மயிலாடுதுறை கோடியக்கரை, மதுரை இடையப்பட்டி, சென்னை நிலக்கோட்டை, பெரம்பலூர் எறையூர், திருப்பூர் அமராவதி அணை, கிருஷ்ணகிரி KRP அணை, புதுக்கோட்டை அரிமளம், திண்டுக்கல் கொடைக்கானல், கடலூர் குழிச்செருவை, அரியலூர் PTO, அரியலூர் தாலுகா அலுவலகம், மதுரை செட்டம்பட்டி, தஞ்சாவூர் கீழ் அணைக்கட்டு, சிவகங்கை சிங்கம்புணரி, திருப்பூர் திருமூர்த்தி அணை, நீலகிரி பார்வுட், கோயம்புத்தூர் சின்கோனா, ராமநாதபுரம் கடலாடி தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 36.6 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 19.5 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்று கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 35 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் 22ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று முதல் 22ஆம் தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி.